சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். உச்சநீதிமன்றம் சமீபத்திலே ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. நீதியரசர்கள் விக்ரம் நாத், அமானுல்லா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இப்போ லே அவுட் அப்ரூவல் பற்றி உங்களுக்கு தெரியும். அது டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் தான் இந்த லே அவுட்டை அப்ரூவ் பண்ணுதுங்க. அது தமிழ்நாடு டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சட்டத்தின் கீழே அந்த அப்ரூவல்லாம் வழங்குறாங்க. இப்போ ஒரு அப்ரூவல் வழங்குறப்ப ஒரு குறிப்பிட்ட நிலத்தை ரிசர்வேஷன் லேண்ட் அப்படின்னு பொது உபயோகத்திற்காக ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இந்த சட்டத்தினுடைய 37வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த லோக்கல் பாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லே அவுட் இருக்கிற அந்த பஞ்சாயத்தோ முனிசிபாலிட்டியோ அதை ஆர்ஜிதம் செய்து இந்த ஒரு லே அவுட் அப்ரூவல் கொடுத்துறாங்கன்னா, அந்த டிடிசிபி அத்தாரிட்டியோ அல்லது அந்த லோக்கல் பாடி முனிசிபாலிட்டியோ அந்த நிலத்தை ஆர்ஜிதம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்படி ஆர்ஜிதம் செய்து கொள்ளுகிற நிலத்தை 3 வருஷத்துக்குள்ள ஆர்ஜிதம் செய்யணும் அப்படிங்கிறது பிரிவு 38 சொல்லுதுங்க. அப்படி இந்த பிரிவு 38 படி அப்படி அவங்க 3 வருஷத்துக்குள்ள ஆர்ஜிதம் செய்யல, இந்த லே அவுட்ல ரிசர்வேஷனுக்காக ஒதுக்கின மனைகளோ அல்லது நிலமோ இதெல்லாம் இந்த கோயிலுக்கு அதே பிளே கிரவுண்டுக்கு இதெல்லாம் 3 வருஷத்துக்குள்ள அந்த லோக்கல் பாடி ஆர்ஜிதம் பண்ணல அப்படின்னா அந்த சொத்து ரிலீஸ் ஆன மாதிரி அர்த்தம் அப்படின்னு அந்த 38B தெளிவாக சொல்லுதுங்க. இப்போ இதில் என்னன்னா, அந்த மனை உரிமையாளர்கள் அந்த இடத்துல வாங்கினவங்கெல்லாம் இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்து உரிமையாளர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ப்ரொமோட்டர், அவர் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மனைகளை எல்லாம் விற்பனை செஞ்சிடறாரு. அதை வாங்கினவங்கெல்லாம் அதில் கட்டடம் கட்ட போகிறப்ப இந்த மற்ற மனை உரிமையாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, இது பொது உபயோகத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம், அதனால இதில் இவங்க கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரேயரே கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனில் ஒரு கேஸை போடுறாங்க. அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு தடவை இவங்களுக்கு தீர்ப்பாகுது, ஒரு தடவை அவங்களுக்கு தீர்ப்பாகுது, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அதில் போகுதுங்க. அப்போ தான் அந்த நீதியரசர்கள் இந்த 38B பற்றி சொல்றாங்க. 3 வருஷத்துக்குள்ள இந்த பொதுவாக உபயோகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை அந்த முனிசிபாலிட்டியோ அல்லது பஞ்சாயத்தோ அதை ஆர்ஜிதம் செய்து கொள்ளல, 37 பிரிவுல சொன்ன மாதிரி, அதனால அவங்களுக்கு அந்த ரைட் போயிடுச்சு. அதனால அந்த இடத்து உரிமையாளர்கள் அந்த சுவாதீனத்திலேயே இருந்தாங்க அப்படின்னா அந்த நிலம் அவங்களுக்கு விற்பனை செய்வதற்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம்ங்க. இதுல என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் கீழே போட்டது எப்படி போட்டாங்க அப்படின்னா, இந்த கட்டுமானம் கட்டக்கூடாது, பில்டிங் கட்டக்கூடாது, இது பொது பர்பஸுக்காகத்தான் போட்டிருக்குது அப்படின்னு ஒரு கட்சி தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய, இது அந்த தீர்ப்புலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இது அந்த அப்ரூவல் வாங்குறப்ப அதில் இருக்கிற கண்டிஷன் இது பொது உபயோகத்திற்காக இந்த நிலத்தை நாங்கள் ஒதுக்குறோம்னு சொல்லி அதை வயலேட் பண்ற மாதிரி, அதை மீறி இந்த பொது நிலத்தை அவங்க விற்பனை செஞ்சிருக்கிறாங்க, அது வித்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் சூட்டை போட்டிருந்தா இந்த தீர்ப்பு வேற மாதிரி கூட வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்குதுங்க. அதை நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி எடுக்கல, இதுல கட்டடம் கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்கில் கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம 38B நம்ம இதில் அப்ளிகபிள் பண்ணி பார்த்தோம்னா இது 3 வருஷத்துல இந்த எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இது ரிலீஸ் ஆயிருது. அதனால அந்த இடத்தை வித்தவங்களுக்கு அந்த ரைட் இருக்கு, அதை வாங்கினவங்களுக்கு அந்த ரைட் இருக்கு அப்படின்னு இந்த தீர்ப்பை சொல்றாங்க. நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.